வாங்க இன்றைக்கி நேசமணி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 3/4 கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கோழியை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் தடவி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த நாட்டுக்கோழினால இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த கட் பண்ணதில் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தண்ணியெலாம் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை. இது சும்மா பெரட்டின மாதிரி செய்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக அந்த கறி வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றலை. இந்த கொழுப்பே நல்லா கரைஞ்சி நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இதோட நம்ம கொஞ்சம் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு இன்னும் தண்ணி விட்டு அதை சூப் எடுத்து குடித்தோம்னா அந்த சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இதோட சாப்பிட்டா குடித்தா. இப்போ இதை 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 3 விசில் விட்டாச்சு. பாருங்கள், இப்போ கறி நல்லா வெந்து நல்லா இருக்குது. இது நம்ம வீட்டில் கட் பண்ணனால கறி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதோட போட்டிருக்கேன். இதோட சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி எடுத்து போட்டுக்குங்க. நான் சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் எவ்வளோக்களவு சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்களவு நல்லாயிருக்கும். தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு அதோட ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா அப்படி எண்ணெயிலே லேசாக அப்படி பெரட்டின மாதிரி விட்டு அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போடுற வரைக்கும் நல்லா அப்படியே பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் அந்த கறி வெந்திருக்கு பார்த்திங்களா, அந்த வெந்த கறியை மட்டும் போட்டு அதையும் நல்லா அப்படியே 2 தடவை நல்லா பெரட்டி விடலாம். அப்படியே நல்லா சுருளை பெரட்டி விட்டு தண்ணியெலாம் ரொம்ப எதுவுமே ஊற்ற வேணாம். அந்த வெந்த கறி தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். அதிலே நல்லா வெந்துடும். அது அந்த தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் அதுக்குள்ளே அந்த மிளகாத்தூள் வாடையும் போயிடும். இந்த முட்டை கரு எடுத்து வச்சுருந்தா நான் இப்போ தான் போட்டிருக்கேன். ஏன்னா குக்கரில் வைக்கல போட்டால் முட்டை கரு உடஞ்சி போயிடும். அதனால் இப்போ தான் போட்டிருக்கேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த மிளகுத்தூளுக்கும் அந்த முட்டை மிளகாத்தூளுக்கும் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கும். இந்த இது கொஞ்சம் கூடுதலாக உரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த முட்டை உடையாமல் அப்படியே மெதுவாக கிண்டி விடணும். நல்லா எண்ணெயெல்லாம் அந்த கக்கி இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அப்படி நல்லா மேலே வருது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி அதோட அந்த கிரேவியை மட்டும் கூட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேசமணி சிக்கன் ரொம்ப செய்கிற வேலை ரொம்ப ஈஸியான வேலைங்க. நமக்கு வேலையும் நிறைய அதிகமில்லை. இதில் தேங்காயெலாம் எதுவுமே ஊற்றலை. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த நேசமணி சிக்கன் எப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.